வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பல வால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது. தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும், இல்லங்களிலும், அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் கேட்டு தினந்தோறும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகோனத்ரிம்ச சர்க்கமானது 29. சார்தூலாதி சாரப்பிரேஷனம், அதாவது சாரனும் சுகனும் அமைச்சர்கள் சொன்ன அந்த விஷயத்தை ராவணன் கேட்டுவிட்டு அவர்கள் மீது கோபம் கொண்டு உடனே வேறொரு ஒற்றர்களை வானரங்கள்லாம் படைகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்த்து விட்டு வா, எங்கெங்கு அமைந்திருக்கிறார்கள் என்று பார்த்து விட்டு வா என்று சொன்னானாம். இந்த தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவியை கதர்ஷி ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமுருத்கணேभ्यः. श्री सीताक्षरवरचत्रघन हनुमसमेत श्री रामचंद्रमूर्ति चरणारविंदाभ्यां नमः. श्रीमद् बलवाल्मीकि रामायणம் யுத்தகாண்டத்தில் 29 சர்க்கமானது 29. சார்தூலாதி சாரப்பிரேஷனம், அதாவது அரக்கனாகப்பட்ட மகாபாவியான ராவணன் மீண்டும் மற்றவர்களை அனுப்பி வானரப்படைகள்லாம் எங்கெங்கு இருக்கின்றன என்று பார்த்துவிட்டு வர சொன்னானாம். சுகேன து சமாக்யாதாம் ஸ்தான் திருஷ்ட்வா ஹரியூதபான் லக்ஷ்மணம் ச மகாவீரியம் புஜம் ராமஸ்ய தட்சிணம் சமீபஸ்தம் ச ராமஸ்ய பிராதாரம் ஸ்வம் விபீஷணம் சர்வ வானர ராஜம் ச சுக்ரீவம் பீமவிக்ரமம் கஜம் கவாட்சம் கவயம் மைந்தம் த்விவித மேவசா அங்கதம் சைவ பலினம் வஜ்ரஹஸ்தாத் வஜாத்மஜம் ஹனுமந்தம் ச விக்ராந்தம் ஜாம்பவந்த துர்ஜயம் சுஷேணம் குமுதம் நீலம் நலம் ச प्लवकर्षभं किंचिदा विघ्न हृदयो जातक्रोधस्य रावणः
பர்த்ஸ யாமாச தௌ வீரோ கதாந்தே சுகசாரணௌ. இந்த ராவனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுகன் அவன் குறிப்பிட்டு சொன்ன அந்த வானரப்படை தலைவர்களையும் ஸ்ரீ ராமபிரானுடைய வலதுகையாக இருக்கக்கூடிய மகாவீரம் படித்த லக்ஷ்மணனையும் ஸ்ரீ ராமபிரானுக்கு அருகில் நிற்கக்கூடிய தன்னுடைய சொந்த சகோதரன் விபீஷனையும் பயங்கரமான ஆற்றலுடைய எல்லா வானரங்களுக்கும் மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவனையும் கஜன் கவாக்ஷன் கவையன் மைந்தன் துய்விதன் இந்திரனின் பேரனும் பலசாலியுமான அங்கதன் பேராண்மை கொண்ட ஹனுமார் வெல்லவே முடியாத ஜாம்பவான் சுஷேனன் குமுதன் நீலன் அனைத்து வானரோத்தமர்களான அனைவரையும் நலன் ஆகியோரை கண்டதுமே பார்த்தானா ராவணன். பார்த்த உடனே என்ன பண்ணானா, சற்று கொஞ்ச நேரம் வந்து அவன் வந்து ரொம்பவும் கலங்கி போயிட்டானான். அப்போ வந்து அவன் கலங்கி போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கோபம் கொண்டு சுகசாரணர்கள்னு 2 அமைச்சர் இருக்காளோனும் அவ இந்த வீரர்களை எல்லாம் பற்றி சொல்லி முடித்த உடனேயே அந்த வீரர்களாக இருக்கக்கூடிய தன் அமைச்சரவை இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சுகன் மற்றும் சாரணனை ரொம்பவும் அச்சுறுத்தினானா ராவணன். அதோ முகௌதோ பிரணதாவ பிரவிஷ்டு கசாரணௌ ரோஷ கன் கதையா வாசா சம்பிரப்த பருஷம் வசா. அப்போ வந்து ராவணன் என்ன பண்ணான்னா, அவனுக்கு உள்ளார ஒரு நடுக்கம், மனசுக்குள்ள ஒரு கலக்கம் ஏற்பட்டு உடம்புல நடுக்கம் வந்துடுத்து, அவனுக்கு பயம் வந்துடுது. 2 கையையும் கூப்பிட்டு பணிவோடு நிற்கக்கூடிய சுகசாரணன் அப்படின்ற அமைச்சர்களை பார்த்து கோபத்தால் அந்த சமயத்தில் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது வார்த்தையே வராமல் வார்த்தை வந்து நாக்கில் வந்து அப்படியே குழவி போய் கடுமையான சொற்களை வந்து சொன்னானாம் மகாபாவியான அரக்கன் ராவணன் அவர்களை பார்த்து. நதாவத் சத்ருசம் நாம சசிவை ருபஜீவிபிகி விப்ரியம் நிருபதேர் வக்தும் விக்கிரக பிரகிரகே பிரபோ. இப்போ ராவணன் சொல்கிறான், க்ஷத்ரிய தர்மத்தில் என்ன சொல்றதுக்கு தெரியுமா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருக்கக்கூடிய ஒரு மன்னன் அவன் வந்து அவனுக்கு என்ன பவர் தெரியுமா, ஒருவனை தண்டிப்பதற்கும் பரிசு கொடுத்து பாராட்டுவதற்கும் உரிமை உடையவன் அவன் தான், அந்த ராஜா தான். அவனை அண்டி பிழைக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆலோசகர்கள் அந்த அரசனுக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து கூறுவது அப்படின்றது முற்றிலுமே வந்து பொருந்தாத செயல் அப்படின்னானாம் ராவணன். ஏன்னா கெட்டவங்களுக்கு வந்து நல்லதை சொன்னோன்னாக்கா எக்காலத்தில் அது ஏறவே ஏறாது. அதை தான் வந்து இங்கே வந்து தர்மசாஸ்திரத்தில் சொன்ன விஷயத்தை வந்து இங்கே வந்து நடந்துட்டுருக்க, அதை தான் சொல்லிகிட்டு இருக்கார் வால்மீகி. அதை ஏற்றுக்க மாட்டா யாரும், நல்ல விஷயங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டா, கெட்ட விஷயங்களை சொன்னோன்னா உடனே ஏற்றுப்பா. ரிபூணாம் பிரதிகூலாம் யுத்தார்த்தம் அபிவர்த்ததாம் உபாபியாம் சத்ருசம் நாம
பக்தூம் அப்ரஸ்தவே ஸ்தவம். ராவணன் சொல்கிறான், ஆச்சாரியர்கள் மகான்கள் அவர்களுடைய வயது ஞானம் அனுபவங்களால் ரொம்பவும் பிரமாதமாக முதிர்ந்தவர்கள், அதாவது சிறு வயசாகவும் இருக்கலாம், ஆனவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அவளுக்கு அனுபவம் ஜாஸ்தி இருக்கும். அவள் எல்லாரையுமே நீங்கள் வழிபட்டு கற்றுக்கொண்டதெல்லாம் ரொம்பவும் வீணாக போயிடுத்து உங்களுக்கு. ஏன்னா தன்னுடைய தலைவனுடைய அரசனுடைய மனமானது கோணாது நடந்து கொள்வது அப்படின்ற அந்த ஒரு விஷயம்தான் க்ஷத்ரிய தர்மத்தில் அரச நீதியின் சாரமான கொள்கை. அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையா, இல்லை கற்றுக் கொடுத்து நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள இல்லையா அப்படின்னு கேட்டானா. ஆனால் க்ஷத்ரிய தர்மத்தில் இருக்கிற உண்மைதான். சொல்கிறா, நமக்கு எதிராக செயல்படுபவர்களும் போர் தொடுப்பதற்காக இந்த இடத்துக்கு அவெல்லாம் வந்திருக்கான். எதிரிகளுடைய புகழை தேவையில்லாத இந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் சொல்கிறது கொஞ்சம் கூட பொருத்தமாகவே இல்லை அப்படின்னானாம் ராவணன். ஆச்சாரியா குரவே விருத்தா விருத்தாவாம் பரிபாசிதாக சாரம் யத்ராஜஸ்திராணாம் அனுஜீவியம் ந கிரஹ்யதே கிரஹீதோவான விஜ்ஞாதோ பாரோ ஞானஸ்ய ஓக்ஷதே ஈத்ருசை சசிவை யுக்தோ மூர்க்கை திஷ்டியா தராம்யகம். ராவணன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் செவிகளால் காதினால் கேட்ட கல்வியை உங்களை மனசுக்குள்ளே நீங்கள் பதிய வைத்து கொள்ளலை. நீங்கள் 2 பேரும் ஏராளமாக படித்திருக்கேன் அப்படின்னு வெறும் வாயால் சுமையை மட்டும்தான் நீங்கள் சொல்லி தாங்கி கொண்டிருக்கீங்க. நான் எல்லாம் கற்றுத்தேன், எல்லாம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட அறிவே இல்லாத அமைச்சர்களை வைத்துக்கொண்டு நான் அரசு பரிபாலனம் செய்து வருவது அப்படின்றது ரொம்பவும் தவறாக தான் இருக்குது. ஏதோ என்னுடைய இந்த அரசு பரிபாலனம் மாதிரி என்னோட அதிர்ஷ்ட வசத்தில் தான் இருக்குது அப்படின்னு நான் ராவணன். அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் நல்லதையும் சொல்லியிருக்கு, கெட்டதை செஞ்சால் சொன்னாக்கா என்ன நடக்குங்கிறத சொல்லியிருக்கு. இவன் 2 பேரும் அவனுக்கு நல்லது தானே சொன்னான். இவன் தர்மசாஸ்திர நிதியை சரியாக தானே கற்றுண்டா. ஆனால் அவனுக்கு புத்தி எப்படி இருக்க பாருங்க. கெட்டவனுக்கு புத்தி அப்படித்தான் இருக்கும். கிம்னு மிருத்யோர் பயம் நாஸ்தி பக்தும் மாம் புருஷம் வசः யஸ்ய மே சாஸ்வதோ ஜிஹ்வா பிரயச்சதி சுபாசுபம். ராவணன் சொல்கிறான், இவன் மகா ஞானி தான், அதில் எந்த விதத்திலும் தப்பு இல்லை. ராவணன் ரொம்ப மகா ஞானி தான், எல்லா வேதங்களையும் கற்றுருக்கான். ஆனால் அவன்கிட்ட அந்த அரக்க குணங்கிறது இருக்குது. பெண்கள் மீது சல்லாபம் கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமானது இருக்குது. அந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் அவனுடைய நல்ல செயல்கள் அத்தனையுமே வீணாக போயிடுச்சு. அவன் ஈஸ்வரன்ட்டெல்லாம் வரம் வாங்கி வந்திருக்கான், பிரம்மாட்ட வரம் வாங்கியிருக்கான். என்னோட நாவிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு மனிதனுக்கு அது நன்மையை தரும் அல்லது தீமையை கூட தருவதாக இருக்கும். அப்படிப்பட்ட என்னிடமே நீங்கள் இருவரும் கடுமையான சொற்களை கூறுகின்றீர்கள். அவள் சொன்னது நல்ல வார்த்தை தான், ஆனால் அதுக்கு அவனுக்கு கடுமையாக இருக்கும். உங்களுக்கு நான் யமனை போன்றவன்,
யமங்கட்டக்க உங்களுக்கெல்லாம் பயமே இல்லையா? நான் இப்போவே இவர்கள் இருவரையும் கொல்லுங்கள் அப்படின்னுட்டு ஒரு ஆணையிட்டேன்னா போதும், நீங்கள் உடனடியாக கொல்லப்படுவீர்களே, அதை கூட நீங்கள் நினச்சி பார்க்கலையா அப்படின்னானாம் ராவணன். அப்பியேவ தகம் சம்பிருஷ்டுவா வனே திஷ்டந்தி பாகவாக ராஜதோஷ பராம் ருஷ்டாஸ் திஷ்டந்தே நாபராதினः ஹன்யாமஹம் துமிமௌ பாபௌ சத்ருபக்ஷ பிரசம்சகௌ யதி பூர்வோபகாரைர்மே நாக்ரோதோ மிருதுதாம் விரஜேத்து. இப்போ ராவணன் சொல்கிறான், ஒரு காட்டில் தீயானது பிடிச்சுட்டு விட்டோம். ஓரளவு எரிக்கப்பட்ட மரங்கள் கூட காட்டில் இன்னும் உயிரோடு தான் இருக்குது. ஆனால் அரசனுக்கு வஞ்சகம் செஞ்ச குற்றவாளிகள் எந்த காலத்திலையும் எப்படியும் உயிரோடவே இருக்க முடியாது. ஆனால் இதுக்கு முன்னால் யுத்தத்துலலாம் நீங்கள் எனக்கு செய்திருக்கக்கூடிய சேவைகளை நான் நினைவுபடுத்தி கொண்டு இருப்பதினாலேயே உங்கள் மீது எனக்கு கோபமானது கொஞ்சம் இப்போ எனக்கு அடங்க தொடங்கியிருக்கு. அப்படி இல்லாவிட்டால் இல்லை என்றால் எதிரிகளின் கூட்டத்தை புகழக்கூடிய பாவிகளாக இருக்கக்கூடிய உங்கள் இருவரையும் இப்போதே நான் கொன்றிருப்பேன் அப்படின்னானா மகா பாவியான ராவணன். அபத்வம்சத கச்சத்துவம் சன்னி கர்ஷாதிதோ மம நகிவாம் ஹந்துமிச்சாமி ஸ்ராம்யு வக்ருதானி வாம் ஹதாவேவ கிருதக்னௌ தௌமயி ஸ்நேக பராமுகௌ. ராவணன் சொல்கிறான், நீங்கள் செஞ்ச இந்த சேவைகளை எல்லாம் எனக்கு முன்னால் செஞ்சிருக்கணும். அதை நான் நினைவில் இருப்பதினாலேயே தான் உங்களை இருவரையும் நான் கொல்ல விரும்பலை. அதனால் உடனடியாக நீங்கள் இருவரும் என்னுடைய எதிரில் நிற்காமல் வேறு எங்கேயாவது சென்று கெட்டு ஒழுகி போங்க. கெட்டு போனதும் அவன் நல்ல வாழை கெட்டு ஒழுகி போங்கன்றான். என்னிடம் செய் நன்றி கொண்ட நீங்கள் என் மீது இருக்கக்கூடிய அன்பை மறந்து விட்டீர்கள். அதனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் இருவரும் மரித்து போனவர்களுக்கு சமமாவீர்கள், அதாவது இறந்து போய்விட்டீர்கள் அப்படின்னு நானாம் ராவணன். ஏவமுக்தௌ து ஸ்வரீடௌ தாவுபௌ சுகசாரணௌ ராவணம் ஜெய சப்தேனா பிரதீனந்தியாபி நிஸ்வனஹா நிஸ்ருதௌ. இந்த மாதிரி தன்னுடைய அரசனாகப்பட்ட அரக்கர்களுக்காக அரசனாக இருக்கக்கூடிய மகாபாவியான ராவணன் சொன்ன அந்த சொற்களை எல்லாம் சுகன் சாரணன் ஆகியவா ரெண்டு பேரும் கேட்டுட்டு ரொம்பவும் வெட்கமடைந்து ரெண்டு பேரும் எப்பவுமே ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா வரான்னாக்கா மன்னர் வாழ்க அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அந்த வழக்கத்தை சொல்லிட்டு அவரை வாழ்த்து விட்டு அந்த இடத்துலேருந்து உடனடியாக ரெண்டு பேரும் வெளியேறினாலாம். அப்ரவீச்ச தசக்ரீவா சமீபஸ்தம் மகோதரம் உபஸ்தாபயவே சீக்கிரம் சாராண்ணீதி விஷாரதானு.
மகோதரஸ்ததோக்தஸ்து சீக்கிரமாஜ்ஞா பயஸ்சரான். உடனே மகா பாவியான ராவணன் என்ன பண்ணானா, அந்த சமயத்தில் இந்த ராவணனுக்கு அருகாமையில் மகோதரன் நின்று கொண்டிருந்தானா. அந்த மகோதரனை பார்த்து என்ன சொன்னான்னா, நீதி சாஸ்திரங்களில் மிகவும் வல்லுநர்களாக இருக்கக்கூடிய ஒற்றர்களை உடனேயே இங்கே வர சொல் அப்படின்னுட்டு அந்த மகோதரனுக்கு ஆணையிட்டானோ. உடனே என்ன பண்ணானா, அந்த மகோதரனா அரசனுடைய ஆணையை ஏற்று அந்த மாதிரியே அந்த க்ஷணமே ஒற்றர்களை எல்லாம் கொண்டு வர செஞ்சானா ராவணன் எதிர. ததசாரா சந்த்வரிதா பிராப்தா பார்தி வசாசனாத் உபஸ்திதா பிராஞ்சலயோ வர்தயித்வா ஜயாஷிஷா. அதாவது அரசருடைய உத்தரவு அப்படின்ற ஒரே காரணத்தினால ரொம்பவும் அதிவிரைவில் சீக்கிரமாக வந்து சேர்ந்த அந்த ஒற்றர்கள் என்ன பண்ணாலும் தங்களுடைய கைகளை கூப்பி கொண்டு மன்னர் வெல்க அப்படின்னு அந்த வாழ்த்து எல்லாம் அவளுக்கு வந்து சொல்லிவிட்டு மன்னருக்கு சொல்லிவிட்டு மன்னர்கிட்டேருந்து அடுத்த ஆணையானது நமக்கு என்ன வரும் அப்படின்னுட்டு அதை எதிர்பார்த்துட்டு நின்றுந்தாலாம் ஒற்றர்கள். தான பிரவீத்ததோ வாக்கியம் ராவணோ ராட்சசாதிபः சாரான் பிரத்யாயிதான் சூரான் பக்தான் விகத சாத்வசானே. அந்த ஒற்றர்கள் இருக்கால, அந்த ஒற்றர்கள்லேயே ரொம்பவும் நம்ப தகுந்தவரும் சூரர்களும் தன்னுடைய தலைவராகப்பட்ட இருக்கக்கூடிய ராவணன் மீது நிறைந்த அன்பு உடையவர்களும் கொஞ்சம் கூட எதை பார்த்தாலும் எதை கொண்டும் அஞ்சக்கூடாதவர்களுமான அந்த ஒற்றர்களை பார்த்து அரக்க மன்னனாகப்பட்ட மகா பாவியான ராவணன் வந்து சொன்னானா, என்ன சொன்னான்னா, கீதோ கச்சத ராமஸ்ய விவசாயம் பரீட்சதா மந்திரேஷ் व्यभ्यन्तरायोस्य प्रीत्या तेन समागताः. நீங்கள்லாம் இங்கேருந்து உடனேயே சென்று அங்கே ராமன் இருக்கான்ல அவனோட முயற்சிகளை அமைச்சர்களில் வந்து அவனோட இணக்கமாக இருந்து அந்தரங்க ஆலோசனைகளில் பங்கு பெறக்கூடியவர்கள்லாம் எல்லாரையும் கண்காணிங்க. அடுத்தது அவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னுட்டு சொன்னானாம் ராவணன். கதம் ஸ்வபிதி ஜாகர்தி கிமன்யஸ்ய கரிஷ்யதி விஜ்ஞாய நிபுணம் சர்வம் ஆகந்தவ்யம் அசேஷதா. நீங்கள் அங்கே போகணுன்னா ஒற்றராக இருக்கக்கூடிய நீங்கள் அங்கே போன உடனே அந்த ராமன் இருக்கானே அவன் எப்படி தூங்குறான், அவன் எந்த சமயத்தில் வந்து விழித்து கொள்கின்றான், அதாவது தூங்கி எழுந்து கண்ணை விழிக்கிறான், வேறு என்னென்ன காரியங்கள்லாம் அவன் அந்த இடத்துல செஞ்சுட்டுருக்கான் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் எல்லாவற்றையும் ரொம்பவும் நுட்பமாக அறிந்து கொண்டு உடனடியாக நீங்கள் இங்கே திரும்பி வர வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டானாம் ஒற்றவர்களுக்கு ராவணன். சாரேன விதித சத்ரு பண்டிதே வசுதாதிவைகி யுத்தே ஸ்வல்பேன யத்னேன சமாசாத்திய நிரஸ்யதே. ஒற்றர்கள் மூலம் இது வந்து க்ஷத்ரிய தர்மத்தில் வரக்கூடிய அந்த சாஸ்திரம், க்ஷத்ரிய தர்ம சாஸ்திரம் சொல்லப்பட்டது. என்னன்னா, ஒற்றர்கள் மூலமாக எதிரியுடைய நடவடிக்கைகளையும் திட்டங்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவன் தான் ரொம்பவும் அறிவாளியான மன்னன் அப்படின்னு சொல்லிருக்கு க்ஷத்ரிய தர்ம சாஸ்திரத்தில்.
அதாவது போரானது நேரிடும் போது குறைந்த அளவு முயற்சியினாலேயே எதிரியை அவன் தோற்கடித்து, இந்த மாதிரி ஒற்றை போகிறதுனால உடனே தோற்கடித்து விடுகின்றான் அரசனானவன், அறிவாளியானவன் அப்படின்னுட்டு சொன்னானாம். சாரஸ்து தே ததே யுக்த்வா பிரகிருஷ்டா ராட்சசேஸ்வரம் சார்தூலம் அக்ரத கிருத்வா தத சக்ரு பிரதட்சிணம். இந்த மாதிரி ராவணன் சொன்ன உடனேயே ரொம்பவும் மனசு சந்தோஷமாகி பெரும் மகிழ்ச்சி அடைந்த அந்த ஒற்றர்கள் என்ன பண்ணாலாம், மன்னரே நாங்கள் அவ்வாறே செய்கின்றோம், அப்படியே செய்கிறோம் அப்படின்ட்டு அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் கிட்ட சொல்லிட்டு, இந்த ஒற்றர்கள்லேயே ரொம்பவும் பிரமாதமாக இருக்கக்கூடியவன் சார்தூலன். அந்த சார்தூலன் முன்னதாக செல்ல மற்ற ஒற்றர்கள்லாம் ராவணனை பிரதட்சணம் பண்ணி மரியாதை காட்டினாலாம். ததஸ்தே தம் மகாத்மானம் சாரா ராட்சச சத்தமம் கிருத்வா பிரதட்சிணம் ஜக்முர் யத்ர ராம சலக்ஷ்மணஹா. அரக்கர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் பேராற்றல் உடையவனுமான ராவணனை அரசனை பிரதட்சணம் பண்ணிவிட்டு வலம் வந்துவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒற்றர்கள் என்ன பண்ணாலாம், ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணர்கள் இருந்த அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாலாம். தே சுவேலஸ்ய சைலஸ்ய ஷமீபே ராமலக்ஷ்மணவு பிரச்சன்னா தத்ரு சுர்கத்வா சசுக்ரீவ விபீஷணவ். அவன் என்ன பண்ணாலாம், இங்கேருந்து இந்த ஒற்றர்கள் போகும்போது மாறு வேஷம் போட்டுட்டு போனாலாம். அவன் எல்லாரும் சுவேலமலையினுடைய அருகில் இருந்தபடியே சுக்ரீவன் விபீஷணன் அவர்களோடு கூடிய ஸ்ரீ ராமபிரானையும் லக்ஷ்மணனையும் பார்த்தாலாம். பிரேட்சமானா சமூகம் தாம் சாபபூவுர் பய விக்லவாக தேது தர்மாத்மனா திருஷ்டா ராட்சசேந்திரேன ராட்சசாக. இந்த ஒற்றர்கள் என்ன பண்ணாலாம், எல்லைக்க காண முடியாத அளவுக்கு அந்த வானர படையை பார்த்துட்டு ரொம்பவும் பயத்தாலும் அச்சத்தாலும் அப்படியே கலங்கி நின்றாலாம். அந்த சமயத்தில் என்னாச்சுன்னாக்கா, அந்த அரக்கர்களான அவர்களை அரக்கர் குலத்திலேயே பிறந்த ராவனுடைய தம்பியாகப்பட்ட விபீஷன், அறநெஞ்சம் கொண்ட விபீஷன், அவனால் இவ பார்க்கப்பட்டாளாம். விபீஷணேன தத்ரஸ்தா நிகிரஹீதா யத்ருஷ்யா சார்தூலோ கிரஹீதஸ்த்வேகா பாபோ அயமிதி ராட்சசः மோஷிதஸ்வபிராமேண வத்தியமான பிளவங்கமைः ஆண்ட்ரு சம்சேன ராமஸ்ய மோஷிதா ராட்சசா பரே. இந்த ராமனுடைய ஒற்றர்கள்லாம் தற்செயலாக விபீஷனால் பார்க்கப்பட்டு விட்டார்கள். அவர்களில் சார்தூலன் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு அரக்கனை மட்டும் இவன் மகாபாவி அப்படின்னு சொல்லி வானரங்கள்லாம் அவன் சார்தூலனை துன்புறுத்தினாலாம். அவன் என்ன பண்ணானா, உடனடியாக ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க வணங்கி வேண்டி கொண்டானாம். அவன் வேண்டி கொண்டதுனால ஸ்ரீ ராமபிரானால் அவன் விடுவிக்கப்பட்டானாம். மற்றும் உள்ள அரக்க ஒற்றர்கள் எல்லாருமே ஸ்ரீ ராமபிரானுடைய கருணையினால்
விடுவிக்கப்பட்டார்களாம். என்ன சொன்னாராம், நீங்கள்லாம் போங்க, எனக்கு தேவை ராவணன் மட்டும்தான் அப்படின்னு ஆறாம் ராமபிரான். வானரே ரத்திதாஸ்தேது விக்ராந்தை லகு விக்ரமைகி புனர்லங்காம் அனுப்பிராப்தா ஸ்வீயசந்தோ நஷ்டசேதசா. மகா பராக்கிரமம் வீரமும் கொண்ட வானரங்களால் துன்புறுத்தப்பட்ட இந்த ஒற்றர்கள், அரக்க ஒற்றர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு சுய உணர்வு இழந்து மீண்டும் இலங்கையை அடைஞ்சாலாம். ததோ தசக்ரீவம் உபஸ்திதாஸ்துதே சாரா பகிர்நித்ய சரா நிசாசராக கிரே சுவேலஸ்ய சமீபவாசினம் நிவேதயன் ராமபலம் மகாபலாக. எப்போதுமே இந்த ஒற்றர்கள்லாம் வெளிநாடுகளிலே சுற்றி கொடுக்கக்கூடிய மகாபலசாலியான ஒற்றர்கள். ராமனிடம் போயிட்டு என்ன பண்ணாலும், இந்த சுவேல மலைன்னு இருக்கு இல்லையா, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இந்த ராமனுடைய சைன்யம் தங்கி இருப்பதாக அவங்கிட்டக தெரிவித்தாலாம். ஒற்றர்கள்லாம் ராவணங்கிட்டக. இத்தியாஹ்யே பத்ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே 19 சர்க்கா. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 29வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.